வணக்கம் பாலமுருகன். இன்றைக்கு அறிஞர் அண்ணா அவர்களுடைய 117வது பிறந்த நாள். இந்த நாள்ல அண்ணா அவர்கள் செய்திருக்கக்கூடிய அருமருந்து, தமிழ்நாட்டிற்கு கிடைச்சிருக்கக்கூடிய அரும் தொண்டு என்ன அப்படிங்கிறத நாம நம்மளுடைய சிந்தனையில நினைச்சு பார்க்கறதை விட, தந்தை பெரியார் அவர்கள் எந்த அளவுக்கு அண்ணாவை உச்சி மோந்து அவருடைய இந்த கவர்மெண்ட்டை எந்த அளவுக்கு சிறப்பாக நடத்தி இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த தந்தை பெரியார் அவர்களே சொல்லியிருக்காரு. அது சம்பந்தமா சில விஷயங்களை நாம பகிர்ந்துக்குவோம். வேறு எவரையும் விட அண்ணா அவர்களுக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுவதில், அவரை பாராட்டுவதில் ரொம்ப பொருள் உண்டு. இந்தியாவிலேயே வேறு யாராலும் சாதிக்க முடியாத காரியத்தை அண்ணா அவர்கள் சாதித்து காட்டினார். நமக்கு தெரிந்த வரையில் வேறு யாரும் எந்த அளவுக்கு சாதித்ததே இல்லை. அண்ணா அவர்கள் செயற்கரிய காரியம் செய்தவர் ஆவார். இந்த நாட்டில் நமக்கு சரித்திரம் தெரிய எவனோ ஆண்டிருக்கிறான். சேர, சோழ, பாண்டியன், நாயக்கன், துலுக்கன், வெள்ளைக்காரன், காங்கிரஸ்காரன், வேறு எவனோ ஆண்டிருக்கான் என்றாலும் அண்ணா அவர்கள் சாதித்த காரியம் போல வேறு எவருமே சாதித்ததில்லை. இந்தியாவை ஆண்ட எவரும் இது மாதிரி செய்ததில்லை. மூணாவது, ஒரு பகுத்தறிவு அரசாங்கத்தை கடவுள் வேண்டாம், மதம் வேண்டாம், ஜாதி வேண்டாம், சாஸ்திரம் வேண்டாம் என்ற ஒரு கொள்கை உடைய ஒரு பகுத்தறிவு அரசாங்கத்தை அண்ணா அவர்கள் தோற்றுவித்தார் என்றால் அது சாமானியமான காரியம் அல்ல, பிரம்மாண்டமான சாதனையே ஆகும். நம் மக்களுக்கு இது சரியாக புரிகிறதோ இல்லையோ, எதிரிகளுக்கு இது தெளிவாக புரியும். அடுத்து, சேர, சோழ, பாண்டிய, வெங்காயம் எல்லாம் என்ன செய்தார்கள்? அதான் முக்கியமான விஷயம். மூவேந்தர் செய்தது என்ன? கோவில்களை கட்டினார்கள். அவர்கள் தன் மனைவிகளை விட்டு கொடுத்தாலும் புண்ணியம் சம்பாதிக்க வேண்டும் என்று நடந்து கொண்டார்கள். பார்ப்பன நலத்தை தான் கொள்கையாக கொண்டிருந்தார்கள். அடுத்து, என்னை போன்றவர்கள் கூட வாயினால் தான் பேச முடியுது. தந்தை பெரியாரே சொல்லியிருக்கார், என்னை போன்றவர்கள் கூட வாயினால் தான் பேச முடிந்தது. அண்ணா புத்தரின் காலத்தில் கூட இப்படி ஒரு ஆட்சியை அவரால் உண்டாக்க முடியவில்லையே. அண்ணா ஒருவர் தான் இதை சாதித்தார். கடவுள், மதம், ஜாதி இவைகளை ஒழித்து அந்த கொள்கையின் பேரால் ஒரு ஆட்சியை, பகுத்தறிவாளர் ஆட்சியை உண்டாக்கினார். திராவிடர் கழகம் என்றால் சுயமரியாதை இயக்கம். சுயமரியாதை இயக்கத்தினை நாங்கள் தோற்றுவித்து பிரச்சாரங்களும் செய்தோம். கடவுள் ஒழிய வேண்டும், மதம் ஒழிய வேண்டும், காங்கிரஸ் ஒழிய வேண்டும். அதாவது காங்கிரஸ்னா அன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரங்க யாருன்னா இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி, RSS கும்பலை தான் சொல்றாரு. காங்கிரஸ் ஒழிய வேண்டும், பார்ப்பான் ஒழிய வேண்டும், காந்தி ஒழிய வேண்டும் என்பதுதானே அந்த கொள்கைகள். அந்த கொள்கை அடிப்படையில் காங்கிரஸை ஒழித்து கடவுள் இல்லாமல், மதம் இல்லாமல், பார்ப்பான் இல்லாமல் ஒரு ஆட்சியை அண்ணா உண்டாக்கி காட்டிவிட்டாரே. அண்ணா அவர்கள் மத்தியில் காலமானார் என்றாலும் இன்னமும் அந்த கொள்கையை கொண்ட ஆட்சிதானே நிலையாக இருந்து அதற்கான காரியத்தை செய்கின்றது. பச்சையாகவே அண்ணா சொன்னாரே, எனக்கு இந்த அமைச்சரவையை காணிக்கையாக ஆக்குகிறேன் என்றால் என்ன பொருள்? இது தந்தை பெரியார் மிகப்பெரிய அளவிற்கு எங்க பேசின பேச்சுன்னு கேட்டா, 1/11/1970 முதல் 5/11/1970 வரை பம்பாயில் பல்வேறு இடங்கள்ல நடைபெற்ற தந்தை பெரியார் அண்ணா பிறந்த நாள் விழாக்களை கலந்து கொண்டு பேரறிஞர் அண்ணா படத்தை திறந்து வச்சு தந்தை பெரியார் அவர்கள் ஆற்றிய பேருரையோட தொகுப்பு தான். இன்னும் நிறைய இருக்கு, ஆனா முக்கியமான விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ணிருக்கோம். 12/11/1970 தந்தை பெரியார் பேசின பேச்சு. இதுல முக்கியமான விஷயம், இன்னைக்கு நாம அறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாளை ஏதோ ஒரு சடங்குக்காகவும் சம்பிரதாயத்துக்காகவும் கொண்டாடுகிறோம் அப்படின்னு சொன்னா அதுல எந்த விதமான செயல்பாடுக்கும் அர்த்தமே கிடையாது.
நேத்திக்கு வரைக்கும் இங்க இங்க விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறாங்க பாத்தீங்கல்ல, கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறாங்க பாத்தீங்கல்ல, இன்னும் என்னென்னவோ ஜெயந்திகள்லாம் கொண்டாடுவாங்க. அந்த ஜெயந்திகள்கிட்ட போய் நீங்க ஒரு விவரத்தை மட்டும் கேட்டு பாருங்க. ஏன்பா இந்த ஜெயந்திக்கு பிறப்பு எத்தனாம் தேதி, இறப்பு எத்தனாம் தேதி மட்டும் கேட்டு பாருங்க. தாம் தூம்னு குதிச்சு கொந்தளிச்சிருவாங்க. ஏன்னா பகவானுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாதும்பானுங்க. ஆனா பிறந்தநாள் விழா கொண்டாடுவானுங்க. அப்போ அவனுகள் கொண்டாடக்கூடிய அந்த பிறந்தநாள் விழாவுக்குள்ள இருக்கக்கூடிய உள் நோக்கம் என்னங்கிறது, வன்முறை வெறியாட்டத்தை இங்கே கட்டவிழ்த்து விட வேண்டும், சமூக பிரிவினையை உண்டாக்கி விட வேண்டும் அப்படின்னு சொல்லி சுதந்திர போராட்டத்திலேயே மிதவாத இயக்கம், தீவிரவாத இயக்கம்னு சொல்லி நாமெல்லாம் படிச்சிருப்போம். தீவிரவாத இயக்கத்துக்கு தலைவர் யாருன்னு கேட்டா பாலகங்காதர திலகர். அந்த காலகட்டத்தில் நாளா சின்ன குழந்தையில படிக்கும் போது மிதவாதம்னா என்னன்னு தெரியாது, தீவிரவாதம்னா என்னன்னு தெரியாது. ஆனா பாலகங்காதர திலகர் தோற்றுவித்தாருங்கிறது மட்டும் தெரியும். அந்த மாதிரி அந்த மராட்டியில இருக்கக்கூடிய அந்த திலகருங்கிற ஒரு பார்ப்பனர் என்ன பண்ணி வச்சான்னு கேட்டீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய சுதந்திர போராட்டத்தை அப்படியே யாருக்கு சாதகமாக மாற்ற வேண்டும் அப்படின்னு கேட்டா, அங்கே இருக்கக்கூடிய அந்த மராட்டிய பார்ப்பனர்கள் பார்த்தீங்களா, அவங்களுடைய அதிகாரத்துக்கு பயன்படுத்தி அந்த அதிகாரத்துக்கு கீழே நம்மை போன்றவர்கள் அனைவரையும் சூத்திரர்களாக பயன்படுத்த வேண்டும்ங்கிற மிகப்பெரிய கேடுகிட்ட திட்டத்தின் அடிப்படையில தான் அந்த மராட்டி பார்ப்பனர் அந்த திலகர் வந்து அதை விசித்து ஆரம்பிச்சாரு. அது இன்னைக்கு வரைக்கும் பல்வேறு உருவங்கள் கொண்டு விநாயகர் சிலை வந்துகிட்டு அந்த அந்த பிறப்பு அந்த விநாயகர் சிலையுடைய கொண்டாட்டங்கள் நடந்துட்டு இருக்கும்போது அது எவ்வளவு பெரிய சமூகத்துக்கு சீரழிவை கொண்டுட்டு வந்து விடுது அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருமே பார்த்தோம். ஒரு சிலையை கரைக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு பஞ்சாயத்துகள் நடக்குதுங்கிறத பார்த்தோம். அந்த இடத்துல அறிஞர் அண்ணா அப்படிங்கிற ஒரு பெருந்தகையோடைய பிறந்தநாளை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, இந்தியாவையே நடுநடுங்க வைத்த, இந்தியாவில் இருக்கக்கூடிய சனாதனத்தின் குரல் வழியை நெறித்த ஒரு மிகப்பெரிய அசுரர் புற தலைவர் தான் அறிஞர் அண்ணா. அவர் கொண்டுட்டு வந்த கவர்மெண்ட் மிக குறைந்த நாட்களாக இருந்தாலும் சட்டமன்றத்திலே கேட்டாங்களே அண்ணாவின் ஆட்சி எத்தனை நாளைக்குன்னு சொல்லிட்டு, அண்ணா எதிர்த்து சொன்னாரு அடக்கமா, இந்த அண்ணாதுரையின் ஆட்சி எத்தனை நாளைக்கு என்று இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி கேட்கின்றார். இங்கே 3 திட்டங்களை நான் கொண்டு வந்திருக்கின்றேன். ஒன்று, தாய் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்ற பெயர். 2வது, சுயமரியாதை திருமண சட்டம். 3வது, இந்திக்கு இங்கே இடமில்லை. இந்த சட்டம் 3ம் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கின்ற வரை அண்ணாதுரை தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னு அவரை சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் இந்த விஷயத்தை பொருத்தி பாருங்க. என்றைக்கோ அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லிவிட்டு அவர் மறைந்து விட்டார். அதனால்தான் அண்ணா மறைந்தார் என்ற வார்த்தைக்கு கீழே தந்தை பெரியார் அண்ணா வாழ்க என்ற வார்த்தையை உலக புகழ்பெற்ற இலக்கிய வைர வரியை எழுதினார். அந்த அண்ணா வாழ்க அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு கீழே இருக்கக்கூடிய அர்த்தம் தான் இன்றைக்கு வரை அந்த 3 சட்டங்களும் அப்படியே கல்வெட்டில் பொறித்திருப்பது போன்று தமிழ்நாட்டில் நிலை பெற்று இருக்கிறது. அந்த கல்வெட்டை அசைத்து பார்ப்பதற்கு சனதானம் பல வகைகள்ல முயற்சி பண்ணுது. இப்போ வரைக்கும் தேசிய கல்விக் கொள்கைங்குது, அப்புறம் என்னென்ன வகையில எல்லாம் இவனுக்கு பூச்சாண்டியை காட்ட முடியுமோ அத்தனையும் காட்டி பார்த்தார்கள். இங்கே பெரியாரின் தடியை ஆளாளுக்கு வைத்திருக்கின்ற காரணத்தினால் அவன் எந்த நேரத்தில் தனது விச நாக்கை வெளியில விடுறானோ அப்ப நம் தடியை தூக்கும் போது அது உள்ளே இறங்கி கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில உனக்கு 2152 கோடியை பணம் தரமாட்டேன், பிஎம் ஸ்ரீ ஃபண்ட நீ கையெழுத்து போடலைன்னா உனக்கு பணம் தரமாட்டேன்னு சொல்லும் போது நீ கையெழுத்து போட்டா என்ன போடாட்டி என்ன, எங்ககிட்ட இருக்கக்கூடிய குறைந்த அளவு நிதியை வைத்து மிக பெரிய வளத்தை நாங்கள் உருவாக்குவோம்னு சாதித்து காட்டியிருக்கிறார் இப்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர். நம்மள உடனே 200 ரூபாய் சொம்புக்கு முன்னாடி சொல்லுவாங்க. கேடுகட்ட அந்த நாக்குகளும் இந்த திராவிடர் இயக்கத்தின் திராவிடர் மாடலின் ஆட்சியின் மூலமாக பலனடைந்த நாக்குகள் தான் எவ்வளவு பேசும். சரிங்களா? நன்றி என்பது பலனடைந்தவன் காட்ட வேண்டியதை தவிர உதவி செய்தவன் எதிர்பார்ப்பது சிறுமை குணம்னு சொல்லி தந்தை பெரியார் சொன்னார். அந்த நன்றி கெட்ட ஜென்மங்களை என்னவா எப்படியெல்லாம் இருந்துட்டு போட்டோம். கலைஞர்கிட்ட கேட்டாங்க, நீங்க இந்த சமூகத்துக்கு ஏகப்பட்ட தொண்டை நீங்க செஞ்சிருக்கீங்க, அதற்காக இந்த மக்களிடம் நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீங்கன்னா, நாம் அதிகமாக இந்த மக்களுக்கு தொண்டு செய்தோம் என்கின்ற காரணத்துக்காக அவன் நம்மிடம் நன்றியோடு இருப்பான் என்று மட்டும் நாம் நினைத்து விடக் கூடாதுன்னு சொன்னார். அந்த மாதிரி அறிஞர் அண்ணா அதிகபட்சமான பேச்சு இல்லை, ஆனால் அவருடைய அத்தனை செயல்பாடுகளும் முழுமையான வீழ்ச்சி என்பதற்கு சொற்ப ஆண்டுகள் இருந்தாலும் அந்த 2 ஆண்டுகள் தான் இங்கு 200 ஆண்டுகளுக்கு மேலாக, ஏன்
பார்ப்பனியும் இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு உயிரோடு திரிந்து கொண்டிருக்கிறதோ, அது தனது விருட்சங்களை வைத்துக் கொண்டு எப்படியெல்லாம் திரிந்து கொண்டிருக்கிறதோ, அந்த விஷ விருட்சங்களை முறித்து போடுவதற்கான மிகப்பெரிய அறிவு ஆயுதம் தான் அறிஞர் அண்ணாவின் கொள்கைகள். அது 2 வருஷத்துக்கு மட்டும் தான் கவர்மெண்டில் இல்ல, இன்னும் நீடித்துக் கொண்டே இருக்கின்றது இப்போது இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி வரைக்கும். அதனால என்றும் திராவிட மாடல் தான் ஆட்சி இருக்கும். அந்த திராவிட மாடலின் ஆட்சி மு.க.ஸ்டாலின் முதலமைச்சருடைய ஆட்சி கிடையாது, பேரறிஞர் அண்ணா அவர்களின் ஆட்சி என்பதை அவரே வலியுறுத்தியிருக்கிறார். அதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் உள்வாங்கி இருக்கிறார்கள். எடுத்தவனே ஒரு கலைஞரும் ஒரு எம்ஜிஆரும் ஒரு மு.க.ஸ்டாலினும் ஒரு ஜெயலலிதாவும் யாரும் வந்து விடவில்லை. அங்கே மிக மூல வித்து என்பது பேரறிஞர் அண்ணா. அந்த அண்ணா ஒவ்வொருத்தருடைய தமிழுடைய உள்ளத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கின்றார் அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் அவருடைய பிறந்த நாளில் அவருக்கான மரியாதையின் பொருட்டு இந்த விஷயங்களை நாம இன்னைக்கு ஷேர் பண்ணிக்குவோம்.